இவங்க கூட சேர்ந்ததுல இருந்து நீயும் ரொம்ப முட்டாளாயிட்ட பா. ஏய், கத்துறத விட்டுட்டு டைம் என்னன்னு பாருடி. 8 மணி ஆகுது. அதுக்கு என்ன இப்போ? 8 மணி ஆயிடுச்சு பிரீத்தி. 6 மணியோட கண்டிஷன் வேல கையெழுத்து போடுற நேரம் முடிஞ்சிருச்சு. ஐயோ, மறந்துட்டீங்களோ? ஆ? ஒரு நாள் கையெழுத்து போடலனாலும் ஜாமீன் கேன்சல் ஆயிடும், தெரியும்ல? 24 மணி நேரத்துல நான் சொன்ன மாதிரி உங்க ஜாமீனை கேன்சல் பண்ண பாத்தீங்கல்ல? இதுதான் வித்யா. இது வெறும் ஆரம்பம்தான். நீங்க 2 பேரும் அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடிமேல் அடியா விழுந்துகிட்டே இருக்கும். நல்லாரு. நான் பழைய வித்யா இல்ல, இது வேற ஒரு அப்டேட் வெர்ஷன். பதில் இப்படிதான் இருக்கும். பார்த்து சூதானமா நடந்துக்கணும். என்ன? பட்டா? ஐயோ, ஆண்டி, என்ன ஆண்டி? ஹலோ ஹலோ. சார், நான் சகுந்தலா பேசுறேன். 6க்குள்ள கையெழுத்து போட நான் வந்திருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்தா கையெழுத்து போடலாமா சார்? இப்பெல்லாம் முடியாதுமா, 6 மணிக்கே வந்திருக்கணும். இப்ப மணி 8 ஆகுது. ஐயோ, இனி கையெழுத்து போட முடியாது. சார் சார். ஆண்டி, என்ன ஆச்சு? விஜய், நான் ஆடிட்டர் கிட்ட சில ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். அது கொஞ்சம் என்னன்னு பாரு. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு மறக்காம அப்டேட் பண்ணு. சரிம்மா, நான் வரேன். ஹலோ மேடம், ஒரு குட் நியூஸ். என்னாச்சு? அந்த சகுந்தலா பிரீத்தியோட பெயில் கேன்சல் ஆயிடுச்சு மேடம். நிஜமாவா? ஆமா மேடம், நாளைக்கு அவங்க திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இனி ஜாமீன் கிடைக்க சான்ஸே இல்ல மேடம். வெரி குட், வெரி குட். சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்களே. மேடம், அவங்க ஜாமீன் கேன்சல் ஆகிறதுக்கு துளி கூட நான் காரணம் இல்ல. என்ன அப்புறம்? எல்லாம் உங்க சின்ன மருமக வித்யாவோட திறமை தான் மேடம். அவங்க தான் புத்திசாலித்தனமா அந்த சகுந்தலாவை கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்டேஷன்ல கையெழுத்து போட விடாம பண்ணிருக்காங்க. அதனால தான் ஜாமீன் கேன்சல் ஆயிருக்கு. நீங்க பாராட்டுறதா இருந்தா உங்க மருமகளை தான் பாராட்டணும். அவங்க தான் மேடம் இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்க உங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது மேடம். சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே மேடம். என்ன வேதா, லாயர் ஃபோன் பண்ணாரு போல. அந்த சகுந்தலா பிரீத்தியோட ஜாமீன்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் வித்யாதான்னு சொல்லியிருப்பாரு. அதான் என் மருமக. அவ இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படி செஞ்சிருக்கவே முடியாது. நீ இதுவரைக்கும் வச்ச எல்லா போட்டியிலுமே வித்யா ஜெயிச்சிட்டா. உனக்கே சிம்ம சுப்பனமா இருக்கிற உன்னோட எதிரிகள் எல்லாம் கதற விடுறா. இதுக்கு மேலேயும் உன் மருமக கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற? அவளை விட பெஸ்டான ஒரு மருமகளை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாரியா. நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன். ஒரு நாளாவது என்ன பாராட்டிருப்பாரா? எப்ப பார்த்தாலும் அந்த வித்யா புராணம் தான். ஸ்னேகா, நீயும் பாராட்டுற மாதிரி நடந்துகிட்டா உன்னையும் நான் பாராட்டுவேன். நீ என் மருமக தானம்மா. சொல்லு வேதா, இதுக்கு மேலையும் வித்யாவை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எது உன்னை தடுக்குது? வேதா, பதில் சொல்லிட்டு போயேன்.
என்ன ஸ்னேகா, வித்யா உனக்கு போட்டியா இருக்கான்னு உனக்கு அவன் மேல வருத்தமா? அவளை பார்த்து பயப்படுறியா நீ? ஆ, எனக்கு என்ன பயம்? ஆ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஏய், சொல்லிட்டு போ. ஐயா, நாங்க வேணும்னு பண்ணலைங்க ஐயா. திடீர்னு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் லேட் ஆயிடுச்சு, வர முடியலங்க. நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா? என்னம்மா சொல்ற? முன்னாலதான் பல பேருக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்ப உனக்கு பிரச்சனைன்னு சொல்ற? அதெல்லாம் பழசு. இப்ப நான் அப்படிலாம் எதுவுமே பண்றது இல்ல, திருந்திட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன்னு ஒத்துக்கிறீங்க, அப்படிதானே? ஆனா அப்படி தெரியலையே. ஐயா, எங்க அம்மா மேல சத்தியமா நாங்க திருந்திட்டோம். நாங்க இப்போ எந்த தப்புமே செய்யறது இல்ல. ஸ்கூல் குழந்தை மாதிரி பேசுற? நியாயமா உங்களுக்கு ஜாமீனே கொடுத்திருக்க கூடாது. கண்டிஷன் பெயில்ல விட்டு கூட ரெண்டாவது நாளே கையெழுத்து போட போகலங்கிறப்ப நான் என்ன பண்றது? எங்கேயாவது ஓடி போயிட்டீங்கன்னா? ஐயா, அப்படிலாம் பண்ண மாட்டோங்க ஐயா. எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால உங்க ஜாமீனை கேன்சல் பண்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. ஐயோ, சொல்லு ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா. இனிமே இவங்க மிஸ் பண்ணாம கையெழுத்து போட்டுருவாங்கய்யா. ஐயா ஐயா ப்ளீஸ் யா, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ஐயா, இனிமே இப்படி பண்ண மாட்டோம். சரி, இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் டைம். ரொம்ப நன்றிங்க ஐயா. முழுசா கேட்டுட்டு நன்றி சொல்லுங்க. இன்னும் ஒரு வாரம் நீங்க 2 பேரும் வேதவள்ளி வீட்டுல வேலை செய்யணும். என்னது, வேலை செய்யணுமா? ஆமா, ஒரு வேலைக்காரங்க மாதிரி வேலை செய்யணும். அவங்க எது சொன்னாலும் கேட்கணும். அங்க ஒழுக்கமா நடந்துக்கணும். அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் உங்களால அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு லெட்டர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுத்தா உங்க ஜாமீனை தொடர நான் வழி பண்றேன். இல்லைன்னா ஒரு வாரம் முடிஞ்சு உங்க ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். ஐயா, நான் போய் அவங்க வீட்டுல எப்படி? இதனால பாதிக்கப்பட்டவங்க அவங்க தானே, அப்ப அவங்க தான் சொல்லணும். ஒருவேளை நீங்க அங்க இருக்கிற நேரம் அந்த வீட்டுல இருக்கிற யாருக்காவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும், அவங்க உங்களை பத்தி தப்பா சர்டிஃபை பண்ணாலும் அதனோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இதெல்லாம் கஷ்டம்னா சொல்லிருங்க, இப்பவே ஜாமீனை கேன்சல் பண்ணிடுறேன். சச்சா, இதுல என்ன கஷ்டங்கய்யா? ஐயா, நீங்க சொல்ற மாதிரி இவங்க செஞ்சிருவாங்க ஐயா. அப்ப கிளம்புங்க. ஐயோ, அந்த ஆளுக்கு பைத்தியமா? என்னைய சொல்றாரு அந்த ஆளு? மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க. அவருக்கு கேட்ட போது மேடம். இதுக்கு அவரு ஜாமீனை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்கே அனுப்பியிருக்கலாம். நாங்க 2 பேரும் அந்த வீட்டுல போய் வேலை செய்யணுமா? எப்படியா முடியும்? என்னால முடியவே முடியாது. மேடம், பிடிவாதம் பிடிக்காதீங்க. உங்களுக்கு வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. யோ, என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவங்க எப்படி எங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க? நீங்க நினைச்சா முடியும் மேடம். இந்த வித்யா வேற எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. இப்போ நாங்க போய் அங்க மாட்டணும்னு வை, அவ்வளவுதான், வச்சு செஞ்சிருவா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நிரந்தரமா ஜெயில இருக்கிறதா இல்ல ஒரு வாரம் மட்டும் கஷ்டப்பட்டு பெயில இருக்கிறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, நான் வரேன் மேடம்.
இப்போ மட்டும் நீங்க தோசை ஊத்தி எடுத்துட்டு வரலன்னா உங்க வீடு இப்பவே இழவு வீடா மாறும். எனக்கும் கோவம் வரும்ல, பழி வாங்கணும்னு தோணும்ல, அதான் செஞ்சேன். இனிமேலும் செய்வேன் ஆண்டி. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். வாழ்க்கை என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் மட்டும் தினம் இந்த வீட்டுக்கு வேலை செய்யணும்னு விரதமா இருந்த எல்லாம் என் நேரம். இப்ப நம்ம கண்டிப்பா உள்ள போயே ஆகணுமா? வேற வழி இல்லைன்னு தான் அந்த லாயர் சொல்லிட்டானே. மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போய் கஷ்டப்படணுமா? இத பார், இவங்க கூடவே இருந்து இவங்களை கண்காணிச்சாதான் நாம நினைச்ச மாதிரி இவங்களை எல்லாம் போட்டு தள்ள முடியும். வா ஆண்டி. ஐயோ இவங்களா? அம்மா வேதாம்மா, அம்மா என்னம்மா, எதுக்கு இப்படி கத்துற? அவங்க மறுபடியும் வந்துட்டாங்கம்மா. யாரு? அவங்க தாம்மா, அந்த சகுந்தலா. என்ன? அவ திருந்தவே மாட்டாளா? அவளை இன்னைக்கு விடக்கூடாதுமா. எங்க வேலைக்காரி வேகமா உள்ள ஓடுனா யாரையும் காணும். வேற வழி இல்ல. வேதா, 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 கொஞ்சம் சொல்றத கேளு. என்னடி? ஐயோ ஐயோ, மொத்த பேரும் கொலவெறியில இறங்கிட்டாங்களே. ஆண்டி, இதை நான் எதிர்பார்க்கலாம் ஆண்டி. வேதா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாரு. நான் என்ன சொல்றேன்னா, வேதா வேதா, கொஞ்சம் 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 வேதா, அவசரப்படாத வேதா. நான் உன் கூட சண்டை போட வரல. இதுக்கு மேல ஒரு அடி காலை முன்ன எடுத்து வச்ச சுட்டு பொசுக்கிடுவேன். ஹேய், வெளியில போடி. போறியா இல்ல இந்த அருவாமனை வச்சு உன் கழுத்தை ஆஞ்சு விட்டுட்டுமா? என்ன பாக்குற? உன்னாலே ஜெயிலிருந்து வெளியே வர முடியும் போது எங்களால வர முடியாதா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்கணும்னு முடிவுல தான் இருக்கோம். நாங்களும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். சரி, எங்களுக்கும் வேற வழி இல்ல. பிரீத்தி, அதை எடு. நீ எந்த ஆயுதத்தை எடுக்கிறியோ அதே ஆயுதத்தால நாங்களும் உனக்கு பதில் சொல்லுவோம். எடுடி, எதுவா இருந்தாலும் வெளியில எடு. ஒரு கை பாத்துரலாம். ஏய், இங்க பாரு வித்யா, இவங்க வந்திருக்காங்க. ஏய், போச்சுடா. ஐயோ, குடு. என்ன ரெண்டு பேரும் ஜெயில இருப்பீங்கன்னு பார்த்தா திரும்பி வந்து எங்க வீட்டு வாசல்ல வெள்ளை கொடி ஆட்டிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுல வித்யா, உன் கூட மோதி ஜெயிக்க முடியுமா? அதான் பேசாம சமாதானமா போயிடலாமேன்னு வெள்ளைக்கொடியோட வந்தோம். என்னது, சமாதானமா போறதா? ஆமா வேதா, என்ன இருந்தாலும் நீயும் நானும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் ஏதோ கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இனிமே சத்தியமா என்னால உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது.
எல்லா தப்புக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடு. அம்மா இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. புதுசா வேற ஒரு திட்டத்தோட வந்திருக்காங்க. ஆ, இவங்க இப்படிலாம் பேசுற ஆளே இல்லையே. சத்தியமா ஒரு திட்டமும் இல்ல தம்பி. நாங்க திருந்திட்டோம். சொல்ல பிரீத்தி. ஆமா ஆண்டி, நாங்க திருந்திட்டோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. அப்படியா? மன்னிப்பு கேட்டாச்சுல்ல, கிளம்புங்க. கிளம்புறதா? நீ வேற செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நானும் பிரீத்தியும் ஒரு வாரம் உன் வீட்டுல தங்கி இருந்து பணிவிட செய்ய போறோம். அப்பதான் நாங்க செஞ்ச பாவம் எல்லாம் தீரும். என்னது, பணிவிட செய்ய போறீங்களா? புதுசா இருக்கே. ஏய், இது கூட உனக்கு புரியலையா? யார் யாரையோ வச்சு நம்மள கொல்ல பார்த்தாங்கல்ல, எதுவும் வேலைக்கு ஆகலன்னு உடனே புதுசா இந்த ஒரு ரூட்டை புடிச்சு வந்திருக்காங்க. எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த பார், மரியாதையா வெளியே போயிடு. இல்லனா தோசைகள் கொண்டு வந்து மண்டையில போட்டுருவோம். போ. சார், சந்திரமோகன் சார். என்ன சார் இவங்க தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா நீங்களுமா? என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், எங்களால உங்க யாருக்கும் எந்த ஆபத்து வராது சார், நம்புங்களேன். இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். வித்யா, ப்ளீஸ்மா, கொஞ்சம். உயிரே போனாலும் நீங்க இப்படிலாம் பேசுற ஆள் இல்லையே. இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. எப்பவுமே எங்களை சந்தேகமாவே பார்க்காத வித்யா. எப்பேற்பட்ட கெட்டவங்களுக்கும் திருந்தி வாழ ஒரு டைம் வரும்ல, அந்த டைம் தான் இப்ப வந்திருக்கு. ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் உங்க வீட்ல நாங்க வேலை செஞ்சுட்டு போயிடுறோமே. அது என்ன ஒரு வாரம்? அது என்னன்னா, ஏமா என்ன பண்ண சொன்னா என்ன பண்றீங்க? சார், நாங்க பேசிக்கிறோம், நீங்க போங்க. எவ்வளவு நேரமா பேசிங்க? இன்னும் வேலைக்கு சரியில்லையா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த வீட்டுக்கு நீங்க வேலைக்கு போலனா ஜட்ஜு உங்களை ரிமைண்ட் பண்ணி ஜெயில போட சொல்லியிருக்காரு. ஜட்ஜு ஜெயில போட சொல்றாரா? ஆமா மேடம். சார், என்ன நடக்குதுங்க? உங்ககிட்ட இவங்க எதுவுமே சொல்லலையா? இல்லையே சார். ஓஹோ, கதை இப்படி போகுது. உங்களை காப்பாத்திக்க எங்க கிட்ட வந்திருக்கீங்க. சத்தியமா செம்ம ட்விஸ்ட். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஜட்ஜு சொன்னதுக்காக மட்டும் இல்ல, நிஜமாவே நாங்க திருந்திட்டோம். அப்படியா? நாங்களும் திருந்திட்டோம். தெரியாதா உங்களுக்கு? ஸ்னேகாக்கா, சீக்கிரமா வீட்டுக்குள்ள ஓடி போய் ஆரத்தி எடுத்துட்டு வாங்க. என்னது ஆரத்தியா? எதுக்கு? எடுத்துட்டு வாங்கக்கா. ஆடு தானா வந்து தலைய குடுக்கும் போது அதுக்கு மாலை போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்த வேண்டாமா? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? அத்த, உங்க பெர்மிஷன் இல்லாமலே இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ நான் மிஸ் பண்ண விரும்பல.
தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அப்புறம் என்ன, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. இனிமேதான் இருக்கு கச்சேரி. ஏமா 2 பேரும் உள்ள போங்கம்மா. சார் உங்க கடமை உணர்ச்சிக்கு ரொம்ப நன்றி. வாங்க சார். ஏய், ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா 2 பேரையும் பொழந்துருவேப்பா. ஜாக்கிரதையா இருப்பா. வாடா.